வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் PVR அவர்கள் எழுதிய தேன் கிண்ணம் கதையின் 7வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இந்த குடும்பத்தில் சுந்தரேசனால் எதையும் திடீரென்று செய்ய முடியவில்லை. மனதில் ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்க, வீட்டில் இன்னொரு விதமான போராட்டம் ஆரம்பித்திருந்தது. மூத்த பிள்ளை சங்கரனுடைய கல்யாணத்திற்கு பிறகு வீடு வீடாக இல்லை. மாமியார் ஸ்தானத்தில் சிவகாமி தன்னுடைய அட்டகாசத்தை காண்பித்தாள். வீடு நிம்மதியில்லாத வீடாக மாறியது. பாபு தன் போக்கில் போய்க் கொண்டிருந்தான். தந்தையை பணம் தரும் கருவியாகவே பாவித்த அவன் சொந்தமாக சம்பாதிக்க ஆரம்பித்ததில் இருந்து தனக்கும் அவருக்கும் இனிமேல் ஒருவித சம்பந்தமும் இல்லை என்று கருத ஆரம்பித்தான். அவனை பற்றி என்னவெல்லாமோ பிறர் மூலம் கேள்விப்பட்ட அவர் என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்தார். மனைவியும் 2 பிள்ளைகளுமே தம்முடைய நிம்மதிக்கு உலை வைக்கிறார்கள் என்று அவர் மனம் அங்கலாய்த்தது. நாள் செல்ல செல்ல சித்ராவை இனிமேலும் அனாதையாக விடக்கூடாது என்ற எண்ணம் வேரூன்றி நிற்க ஆரம்பித்தது. சிவகாமியிடம் ஆலோசனையும் கேட்கக்கூடாது என்ற நிலைக்கும் அவர் வந்துவிட்டார். இந்த சமயத்தில்தான் சித்ராவே அவருக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தாள். சென்னையில் ஒரு சர்க்கார் காரியாலயத்தில் தனக்கு வேலை கிடைத்திருப்பதாகவும் அதில் தான் சேரப்போவதாகவும் எழுதியிருந்தாள். கடிதம் அவரை கலக்கிவிட்டது. அவள் ஒரு வேலையில் சேரும் நிலையில் அவளை வைத்து விட்டது யார்? அவர்தான். அன்றைக்கு ரகுபதி பணத்தை அவரிடம் ஒப்படைக்காமல் இருந்தால் இன்றைக்கு அவருடைய குடும்பத்தின் கதி என்ன? ராஜை தட்டெழுத்தும் சுருக்கெழுத்தும் படித்து ஏதோ ஒரு காரியாலயத்தில் வேலை பார்த்து தன் வயிற்றை கழுவி கொண்டிருப்பாள். அதற்கு மாறாக சித்ரா இப்போது வேலைக்கு கிளம்புகிறாள். சித்ரா வரப்போகிறாள். அவளுடைய வறுமையை தன்னாலும் இனிமேல் தடுக்க முடியாது என்பதை உணர்ந்த சிவகாமி ஏதும் எதிர்த்து பேசவில்லை. அதே சமயத்தில் அவள் தன்னுள் ஒரு திட்டத்தை தீட்டினாள். சித்ராவை ஒரு இடத்தில் கல்யாணம் செய்து கொடுத்து விட்டால் எந்த விதமான பிரச்சனையும் எழ முடியாது என்று நினைத்தாள். கணவரிடமும் இதை வெளியிட்டாள். கிராமத்திலேயே வளர்ந்த பெண்ணை எளிதில் தன் வசப்படுத்தி சம்மதிக்க வைக்கலாம் என்று சிவகாமி கனவு காண்கிறாள் என்பதை சுந்தரேசன் விரைவிலேயே புரிந்து கொண்டார். சித்ரா வந்தாள். எடுத்த எடுப்பிலேயே தன் தங்கையின் பெண் எப்பேற்பட்டவள் என்பதை சுந்தரேசன் புரிந்து கொண்டார். அவள் உள்ளம் தெளிந்த நீரோடை போன்றது. அதில் என்றுமே கரைகள் கலக்க முடியாது என்று அவளுடைய பேச்சும் நடத்தையும் காட்டின. அவளுடைய கோபம் எப்படி திடீரென்று வெடித்ததோ அதே போல அவளுடைய உள்ளத்தின் வெண்மையும் திடீரென்று ஒளி விடுவதை அவர் பார்த்தார். தன்னுடைய தந்தை சுந்தரேசனிடம் ஏதோ பணம் கொடுத்துவிட்டு போயிருக்கிறார் என்பதை அவள் அறிந்திருந்தும் அதை பற்றி விசாரிக்கவோ உரிமை கொண்டாடவோ அவள் முன்வரவில்லை. சிவகாமியும் பிறரும் அவளை திடீரென்று முளைத்த வேற்று மனுஷியாக கருதினாலும் சித்ரா தன்னை அந்த வீட்டில் ஒருத்தியாகவே கருதி கொண்டாள். குடும்பம் ஒரு கட்டிடமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவள் கல்யாணியை வரவழைக்க துடித்தாள். என்னதான் பாபு அவளை வெறுத்து பேசினாலும் அவள் அவனுடைய வெறுப்பை மறந்து அவனுக்காக பரிந்து பேசி பஞ்சாப கேசனுக்கு பதில் சொல்லி அனுப்பினாள். சித்ரா வந்த அன்றே மனதில் லேசாக எழுந்த அவருடைய எண்ணம் நாள் செல்ல செல்ல திட்டமாக உருவெடுத்தது. தன்னுடைய கல்யாணத்தை இஷ்டப்படி நிச்சயம் செய்ய முடியாது என்று கூறி அவள் என்றைக்கு மணியக்காரர் வீட்டுக்கு கிளம்ப முயன்றாளோ அன்றே சுந்தரேசன் தம் திட்டத்தை கூடிய சீக்கிரம் நிறைவேற்றி விட வேண்டும் என்று தீர்மானித்தார். கடைசியாக சிவகாமி வீட்டை விட்டு சித்ரா வெளியேற வேண்டும் என்று உத்தரவு போட்டாளே அன்று இனிமேல் ஒரு நாள் கூட தாமதிக்க கூடாது என்ற முடிவுக்கும் வந்தார். தம் திட்டத்தினால் விளையக்கூடிய பலன்கள் அவருக்கு தெரியும். அவருடைய பெயருக்கு ஒரு பைசா கூட இருக்காது. ஆனால் இனிமேல் அவர் எதற்காக சம்பாதித்து யாருக்கு எழுதி வைக்க வேண்டும்? அப்படியே தம் வயிற்றை கழுவ தாமே சம்பாதிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டாலும் சித்ராவே அதற்கு உதவி செய்வாள். 3 பிள்ளைகள் சம்பாதிக்கிறார்கள். பெண்ணை கல்யாணம் செய்து கொடுத்தாகிவிட்டது. இனிமேல் பணத்துக்கு என்ன அவசியம்? இத்தனை காலமாக பணத்தால் எத்தனையோ சுகங்களையும் சௌகரியங்களையும் அவர் அனுபவித்தார். ஆனால் மனதில் நிம்மதியும் இன்பமும் இருக்கவில்லை. ஒரு முள் குத்திக்கொண்டே இருந்தது. இப்போது அவர் தீயில் குளித்து தம்மை தாமே சுத்தம் செய்து கொள்ளப் போகிறார்.
அந்த தீக்குழி நிம்மதியையும் நிறைவையும் இன்பத்தையும் தரப்போகிறது. மனதில் தைத்த முள் இருந்த இடம் தெரியாமல் மறையப் போகிறது. திடீரென்று சிவகாமியின் நினைவு வந்தது. தம்முடைய எண்ணங்களும் முடிவும் வாழ்க்கை முறைக்கு ஒத்து வராதவை என்பாள் அவள். அபத்தம் என்று கத்துவாள். மலை உச்சியில் இருந்து பாதாளத்துக்கு குதிப்பதாக கூறுவாள். தன்னுடைய நிலை அவலமாகிவிடும் என்று புலம்புவாள். அவளுடைய புலம்பல் அவருடைய காதில் இனிமேல் விழாது. இன்று இல்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் அவள் மனதை பக்குவப்படுத்தி கொண்டு இணைந்தும் இழைந்தும் வாழ்ந்தால் அவளுக்கும் நல்லது, அவருக்கும் திருப்தி இருக்கும். இல்லாவிட்டால் அவள் தன்னைத்தானே தின்று கொண்டு முடிவை நோக்கி போக வேண்டியதுதான். சித்ராவின் வாழ்க்கையின் ஆரம்பம்தான் முக்கியமே தவிர அதனால் இன்னொருவருக்கு ஏற்படக்கூடிய முடிவு முக்கியமல்ல. சுந்தரேசன் தம்முடைய வக்கீலை பார்க்கும் முன் முரளியிடம் ஒரு வார்த்தை சொல்ல விரும்பினார். இந்த உலகத்தில் அவரை நன்றாக புரிந்து கொண்டிருப்பவன் அவன் ஒருவன்தான். அவர் மெதுவாக அவனுடைய அறைக்கு சென்றார். சிவகாமி வெளியே எங்கோ சென்றிருந்தாள். அவருடைய உத்தரவின் பேரில் சித்ரா மாடிப்பக்கம் வர மாட்டாள். பாபு இன்னும் ஆபீஸில் இருந்து வரவில்லை. திடீரென்று தகப்பனார் கட்டில் அருகே வந்து நிற்பதை கண்ட முரளி ஆச்சரியப்பட்டான். என்னப்பா? முரளி, சொல்லுங்கள். இப்போ என் டெம்பரேச்சர் நார்மல் தான். எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலைடா. நிதானமா யோசிச்சு ஆரம்பியுங்கள். நான் ஒரு பிராயச்சித்தம் செய்யணும்னு ரொம்ப காலமா மனசுல தீர்மானம் பண்ணிட்டு இருந்தேன். பிராயச்சித்தமா? ஆமாம். ஆனா அதை எப்படி செய்கிறது, மனசுல இருக்கிற எண்ணத்தை எப்படி நிறைவேற்றி வைக்கிறதுன்னு தான் இத்தனை நாள் புரியாமல் இருந்தது. இப்ப அதற்கும் ஒரு வழி, ஒரு நல்ல வழி கிடைத்து விட்டது. நல்ல காரியம் என்றால் நல்ல வழி கிடைக்காமல் இருக்காது அப்பா. நான் செய்ய போகிறது ஒரு பைத்தியக்காரத்தனமான காரியமாக உனக்கு படலாம். பிறத்து யாருடைய அபிப்பிராயங்களுக்கு பயந்தோ அல்லது மற்றவர்கள் சிரிப்பார்கள் என்று வேதனைப்பட்டோ? முரளி முடிக்கவில்லை. நான் வேதனைப்படவே மாட்டேன் முரளி. ஆனால் நான் என் செய்கையால் மற்றவர்களை வேதனைப்படுத்தி விடுவேனோ என்கிற பயம் இருக்கு. சொல்லுங்கள். இப்போ நீங்க 3 பேரும் சம்பாதிக்கிறீர்கள். உங்களை ஆளாக்கி விட வேண்டிய பொறுப்பை ஒரு வழியாக தீர்த்து விட்டேன். ஆனால் இதற்கெல்லாம் ஆதார சக்தியாக இருந்தது எது தெரியுமா? ம் என் சம்பாத்தியம். ஆனால் அந்த சம்பாத்தியத்துக்கு அஸ்திவாரம். அஸ்திவாரம். சுந்தரேசனுடைய குரல் கம்மியது. நான் தழுதழுத்தது. எனக்கு தெரியும் அப்பா. சித்ராவின் அப்பா கொடுத்து விட்டு போன பணம். இன்றைக்கு நம் குடும்பம் ஒரு செழுமையான விருட்சமாக வளர்ந்திருக்கிறது என்றால் அதற்கு ரகுபதி தான் காரணம். ஆ, இப்போ என்ன செய்ய போகிறீர்கள்? நான் சம்பாதித்ததை எல்லாம் சித்ராவின் பேருக்கு எழுதி வைக்கப் போகிறேன். கம்பெனியையுமா? எல்லாம் தான். இந்த வீடு கூடத்தான். வீடு அம்மா பெயரில் இருக்கிறதே, அவள் சம்மதிப்பாளா? அவள் பெயருக்கு எழுதி வைக்கிற போதே மாற்றி எழுதுகிற உரிமையை என்னுடையதாக்கி கொண்டே. முரளி சிரித்தான். அன்றைக்கே உங்கள் மனசாட்சி கொஞ்சம் உங்களை ஆட்டி வைத்திருக்கிறது இல்லையா? சுந்தரேசன் நேரடியாக பதில் சொல்லவில்லை. முரளி, உன்னுடைய அபிப்பிராயம் என்ன? அப்பா, வாழ்க்கையில மன்னிப்பு கேட்கிறவன் மன்னிப்பு கேட்கணுமா வேண்டாமா என்று யாரிடமும் அபிப்பிராயமே கேட்க மாட்டான். அப்படி கேட்டால் அவனுக்கு மன உறுதியோ சுய புத்தியோ இல்லை என்று அர்த்தம். நான் உன்னை கேட்கவில்லை முரளி. ஐ எம் சாரி. சுந்தரேசன் மெதுவாக நகர்ந்தார். அப்பா, இத்தனை நாளாக நீங்கள் உடம்பைத்தான் தினம் தினம் கழுவி கொண்டிருந்தீர்கள். இன்றைக்கு நீங்கள் உங்கள் மனசையே கழுவி கொண்டு விட்டீர்கள். நினைக்கவே எனக்கு பெருமையாக இருக்கிறது அப்பா. கண்ணில் நீர் மல்க சுந்தரேசன் சென்றார். மறுநாளே சிவகாமியிடம் எல்லா விஷயங்களையும் சொல்லி வக்கீல் வரப்போவதை அறிவித்தார் சுந்தரேசன். அவர் எதிர்பார்த்தபடியே சிவகாமி வெகுண்டாள், கத்தினாள், கதறினாள், புலம்பினாள். ஹாலில் மாமாவும் மாமியும் பேசுவதையெல்லாம் கேட்டு நின்ற சித்ராவுக்கு தலை சுற்றியது. ஒரு பெரிய ரகசியம் இப்போது வெளியாகிவிட்டது. மாமா செய்ய போகிற காரியத்தை அவளால் எண்ணியும் பார்க்க முடியவில்லை. மாமி அழுது கொண்டே உள்ளே போன பிறகு அவள் அடிமேல் அடி வைத்து மாமாவை நோக்கி வந்தாள். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து நின்றார்கள். அவருடைய கண்களின் கனத்தை கண்டபோது சித்ராவின் உள்ளம் நெகிழ்ந்தது. மாமா, நீங்கள் செய்ய போகிற காரியம் மனிதர்களால் நினைத்து பார்க்க முடியாத காரியம். செய்துவிட்டால் தெய்வமாகி விடுவீர்கள். சித்ரா. மாமா, நீங்கள் எனக்கு மாமாவாகவே இருங்கள். தெய்வமாக மாறி விடாதீர்கள். நான் செய்த துரோகத்துக்கு இது வெறும் பிராயச்சித்தம்தான் சித்ரா. ஒரு பிராயச்சித்தத்தால் உங்களை நம்பி இருக்கிறவர்களுக்கு துரோகம் இழைக்கிறீர்களே மாமா, அது நியாயமா?
எது நியாயம், எது அநியாயம் என்பது இப்போது உனக்கு தெரியாது சித்ரா. இப்போது உன் மனசில் வெறும் அன்பும் பாசமும் தான் இருக்கு. அந்த மயக்கத்தில் நீ என்னை சமாதானப்படுத்த பார்க்கிறாய். சித்ரா பதில் பேசவில்லை. ஆனால் திடீரென்று பொறியாக ஒரு எண்ணம் அவள் மனதில் தோன்றி வளர ஆரம்பித்தது. தனது மாமா இப்படி செய்வார் என்று சித்ரா கனவிலும் எண்ணவில்லை. சொத்து முழுவதையும் அவள் பெயருக்கு எழுதி வைக்கப் போவதை எதிர்பார்க்கவும் இல்லை. நாளைக்கு வக்கீல் வந்ததும் தான் ஒரு பணக்காரி ஆகிவிடுவோம் என்ற சிந்தனை உதித்த போது அது அவளுடைய மனதில் எந்த விதமான மகிழ்ச்சியையோ அல்லது திருப்தியையோ உண்டாக்கவும் இல்லை. நினைக்க நினைக்க மாமா செய்ய நினைத்திருக்கும் காரியம் பித்துக்குளித்தனமாக கூடப்பட்டது. மன்னிக்கக்கூடிய குற்றம் செய்தவன் ஒரு பிரம்மை வெறியில் சந்நியாசியாக போக கிளம்புவது போல மாமா ஏதோ ஒரு வெறியில் தவிக்கிறார் என்று அவள் நினைத்தாள். இந்த பிரம்மைக்கும் வெறிக்கும் என்ன காரணங்கள் என்று அவளுடைய மனம் ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தது. அவருக்கு வாழ்க்கையில் வெறுப்பு ஏற்பட்டு விட்டதா, அல்லது திடீரென்று சித்ரா மீது அமோகமான பாசமும் அன்பும் தோன்றிவிட்டதா? அவர் ஒரு தியாக வேள்வியை யாரும் எதிர்பாரா வண்ணம் தயார் செய்து விட்டார் என்றால் அதற்கு இவை காரணங்களாக இருக்க முடியாது. பின் என்ன? அவர் மனதில் என்னென்ன உணர்ச்சிகள் எண்ணங்கள் பெருக்கெடுக்கின்றன. வாழ்க்கையில் வெறுப்பு ஏற்படவில்லை என்றால் இப்படி ஒரு முடிவுக்கு அவர் தம்மை தாமே தயார் செய்து கொள்வானேன்? மேற்கொண்டு செய்ய வேண்டியது என்ன என்பதை அவளுடைய மனம் தீர்மானமாக நிச்சயித்து விட்ட போதிலும் அதை எப்படி நிறைவேற்றுவது என்று புரியவில்லை. அவளது மனம் குழம்பவில்லை. யோசித்தது. யோசனைகள் ஏதும் மனதுக்கு இசைவாக உதிக்கவில்லை. முரளியை பார்த்து பேசினால் ஒருவேளை அவன் நல்லதொரு வழியை சொல்வான் என்று தோன்றியது. அவள் மெதுவாக ஹாலினுள் நுழைந்து மாடிப்படியை நோக்கி நடந்தாள். மாடியில் இருந்து சிவகாமி இறங்கி வந்து கொண்டிருந்தாள். தன்னுடைய மனதின் உளைச்சலில் அவள் கீழே நிற்கும் சித்ராவை கவனிக்கவில்லை. இன்னும் 2-3 படிகள் இறங்க இருக்கையில்தான் அவளுடைய கண்ணில் சித்ராவின் உருவமே பட்டது. இருவரது கண்களும் சந்தித்து கொண்டன. மாமியின் கண்களையே பார்க்க சகிக்கவில்லை. கோவை பழமாக சிவந்த அவை உள்ளத்தின் இரத்த களரியை பிரதிபலித்தன. மாமி ஏதோ பேச நினைத்து கொண்டிருக்கிறாள். ஆனால் பேச முடியாமல் தவிக்கிறாள் என்று நினைத்தாள் சித்ரா. மாமி கடைசி படியில் கால் வைக்கையில் அவளுடைய உடல் நடுங்கிக் கொண்டிருப்பதை சித்ரா உணர்ந்தாள். ஒரு மின்னலின் நேரத்தில் முரளி ஏதாவது சொல்லி மாமியை இன்னும் நோக வைத்து விட்டானோ என்ற சந்தேகம் எழுந்தது. மாமி, ஒரு காலை கடைசி படியிலும் இன்னொன்றை தரையிலும் வைத்த மாமி என்ன என்று கேட்கும் பாவனையில் பார்த்தாள். என்னை மன்னித்து விடுங்கள் மாமி, என்னால் உங்களுக்கு நிம்மதி இல்லை. நான் செய்த பாவம். சிவகாமி என்றுமே சித்ரா கேட்டு அறியாத தீன குரலில் பேசினாள். இல்லை மாமி, நீங்கள் ஒரு பாவமும் செய்யவில்லை, செய்யவும் மாட்டீர்கள். என்னை வீட்டை விட்டு போன்னு கை காட்டி சொன்னபோது கூட உங்க வாய்தான் பேசிற்று, மனசு நினைத்து பேசவில்லை. இனிமே மனசார நீ என்னை வெளியே போன்னு சொல்லலாம் சித்ரா. அதற்காகத்தான் உன் மாமா உன்னை இங்கே வரவழைத்திருக்கிறார். நாளைக்கு வக்கீலையும் வர சொல்லி இருக்கிறார். நாளைக்கு சாயங்காலம் வரை நான் இங்கே முடங்க கொஞ்சம் தயவு பண்ணு சித்ரா. மாமி தன்னுடைய சுபாவமான எகத்தாளத்துடன் பேசவில்லை. வெந்து போன மனதில் கொந்தளிப்புடனும் ஏமாற்றத்துடனும் தான் பேசுகிறாள் என்பதை சித்ரா ஒரு கணத்தில் புரிந்து கொண்டாள். மறுகணமே, நான் உங்களை வெளியே போன்னு சொல்லக்கூடியவள்னு நீங்கள் நினைக்கிறீர்களா மாமி? சிவகாமி ஒன்றும் பேசவில்லை. சொல்லுங்கள் மாமி, என் மூஞ்சியை பார்த்து சொல்லுங்கள். எனக்கு தெரியாது. இன்னைக்கு உன் சொத்து, உன் உடம்பில் இருக்கிற புடவையும் கை வளையலும் தான். ஆனால் நாளைக்கு நாளைக்கு அதுக்கப்புறம் உன் குணம் எப்படி எப்படி எல்லாம் மாறுமோ? அது மாறாது. நானே பணக்காரி ஆனதும் மாறிவிட்டேன். உலகம் உன்னையும் மாற்றிவிடும். பணம் மட்டும் குணத்தை மாற்றிவிடாது. அதனுடன் அகந்தை, கர்வம், பிறருடைய ஏழ்மையை கண்டு உண்டாகிற ஏளனம் எல்லாம் சேரணும். இந்த எண்ணங்களையே பணம்தான் பெற்று எடுக்கிறது. அப்போ பணம் தானே கண்ணை மூடுகிறது? ஆமாம். அப்படியானால் எனக்கு வேண்டாம். இப்போ என்னுடைய குணம் நல்ல குணம்தான்னு நீங்கள் எல்லோரும் நினைக்கிறப்போ அந்த குணத்தை மாற்றிக்கொள்வானேன்? எனக்கு பணமும் சொத்தும் வேண்டாம். ஒரு கணம் சிவகாமி சித்ராவை ஏறிட்டு பார்த்தாலும் மறுகணமே, உனக்கு வேண்டுமோ வேண்டாமோ உன் மாமா எழுதி வைத்து ரிஜிஸ்டரும் செய்ய போகிறார் என்றாள். செய்யட்டும். என் பெயருக்கு வந்தவுடனே இந்த பங்களாவை மீண்டும் உங்கள் பெயருக்கே எழுதி வைத்து விடுகிறேன்.
சிவகாமி திகைத்தாள். ஆனால் அதே சமயத்தில் சித்ரா நடிப்பதாக தோன்றியது. இந்த சந்தேகத்தில் அவள் திடீரென்று சீறினாள். நான் இனிமே உழைச்சுத்தான் என் வயித்தை கழுவி கொள்ளணும்னு விதி ஏற்பட்டா உழைச்சே சாப்பிட்டுக் கொள்கிறேன். அது முடியாமல் போய் பிச்சை எடுக்கத்தான் வேணும்னா பிச்சையும் எடுத்துக் கொள்கிறேன். ஆனா நீ என் மேல கருணை காட்ட வேண்டாமடி சித்ரா, கருணை காட்ட வேண்டாம். மாமி ஆத்திரத்தில் பேசுகிறாள். தன் மீது உள்ள வெறுப்பில் சீறுகிறாள் என்பதை புரிந்து கொண்ட அவள் மாமியின் பேச்சில் கண்ட வெறுப்பை சுட்டிக்காட்டவில்லை. அதற்கு மாறாக அவள், எனக்கு இந்த சொத்தை எல்லாம் அனுபவிக்க கூட தெரியாது என்றாள். அதுதான் எனக்கு எழுதி வைக்கிறேன்னு சொன்னியா? சிவகாமி நின்ற இடத்தை விட்டு நகர்ந்தாள். மாமியை சமாளித்து வெற்றி காண வேண்டுமானால் தாழ்ந்து போகக்கூடாது, குழைந்து பேசவே கூடாது என்று தோன்றியது சித்ராவுக்கு. மாமி, தன் குரலை உயர்த்திய சித்ரா தொடர்ந்து, நீங்க ஏன் ஆத்திரத்துடன் பொரிந்து தள்ளுகிறீர்கள் என்று எனக்கு தெரியும். இந்த பங்களாவும் சொத்தும் கையை விட்டு போகிறதே என்றாள். மூடு வாயை. இந்த அதிகாரமெல்லாம் இன்றைக்கு ஒரு நாள்தான். இத்தனை காலமாக ஊஞ்சலில் உட்கார்ந்து ஆடி ஆடி அனுபவித்த சுகம் நாளைக்கு அஸ்தமிக்க போகிறதை நினைக்கும் போது பாவம் யாருக்குத்தான் மனசு வேகாது? உன் கொழுப்புக்கு பகவான். சிவகாமியின் உடல் நடுங்கியது. சொத்து எழுதி வைக்கிறார் என்று முடித்த சித்ரா கலகலவென்று சிரித்தாள். இத்தனை நேரமாக என்னிடம் வேஷம் போட்ட இல்ல, கடைசியில உன் குணத்தையும் காட்டிவிட்ட. நாளை வக்கீல் வந்து போனப்புறம் பாருங்கள், உங்களுடைய வைர நெக்லஸ், வைர வளையல், தோடு, பேசிரி எல்லாம் நான் போட்டுக்கொண்டு உங்கள் முன்னாலேயே நிற்பேன். ஆ, நிப்ப. அதெல்லாம் முன்னுதுன்னு சொப்பனம் காணாதே. இந்த நகை எல்லாம் கூட என் அப்பா கொடுத்து வைத்து விட்டு போன பணத்தால் சம்பாதித்ததுதான். கோர்ட்டிலே கேஸ் போட்டு வாங்கிக் கொள்வேன். சிவில் கேஸ் போட மாட்டேன் மாமி, கிரிமினல் கேஸ், போலீஸ் கேஸ். சி, நீயும் ஒரு பெண்ணா? பேய், நீ இந்த வீட்டுல காலை வைத்த நாளில் இருந்து என் ஜென்மம் பாழ் ஜென்மம் ஆயிடுத்து. அடுத்த கணம் சிவகாமி கேமரா அறையை நோக்கி விரைந்தாள். நடையின் விரைவிலும் கூட உடம்பின் நடுக்கத்தை காண முடிந்தது. சித்ரா புன்முறுவல் பூத்து கொண்டே முரளியின் அறையை அடைந்தாள். அன்றைய பேப்பரை படித்து கொண்டிருந்த அவன் அறை வாயிலில் சித்ரா வந்து நிற்பதை கண்டதும், கீழே சத்தம் கேட்டதே, என்ன உனக்கும் அம்மாவுக்கும் பேச்சுதானே? யார் ஜெயித்தார்கள் என்று கேட்டான். யார் ஜெயிச்சிருப்பான்னு நீ நினைக்கிற? முதல்ல உன் குரல் பலமா கேட்டது, ஆனா கடைசியில அம்மா கத்துறது தான் கேட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல் ரவுண்ட்ல அவள் ஜெயிச்சாள், 2வது ரவுண்ட்ல நீ ஜெயிச்ச. ரொம்ப கரெக்ட் முரளி. இத்தனை நாள் ஜுரம் உன் மூளையை பாதிக்கல. மூளையை ஜுரம் டச் பண்ணாததற்கு காரணம் என்ன தெரியுமா? என்ன? எனக்கு மூளையே கிடையாது. இத பாரு, இங்க ஒரு நியூஸ். ஆப்பிரிக்காவில் ஒரு குழந்தை இடது கையில விரல்கள் இல்லாம பிறந்திருக்காம். நான் மூளையே இல்லாமல் பிறந்திருக்கேன். சித்ரா முகத்தை கடுமையாக வைத்துக்கொண்டு, அதை பேப்பரில் போட்டார்களா என்று கேட்டாள். எதை? நான் மூளை இல்லாமல் பிறந்ததையா? போடவில்லை. அப்போ எப்படி தெரியும் மண்டைக்குள்ள மூளை இருக்கா இல்லையான்னு? பின் எப்பத்தான் தெரிஞ்சது? இன்னும் சித்ரா தன் முகத்தின் கடுமையை மாற்றிக்கொள்ளவில்லை. கொஞ்ச நாள் முன்னால பெட்டியும் படுக்கையுமா? படுக்கை இல்லை, வெறும் தலைகாணிதான். ஐம் சாரி, பெட்டியும் தலைகாணியுமா வந்து குதிச்சியே அன்னைக்கு. அன்னைக்கு தான் மூளை இல்லைன்னு தெரிஞ்சுதா உனக்கு? அதுக்கு முன்னாலேயே மடத்து குளத்துல இருக்கிறப்பவே தெரிந்து விட்டது. எப்படி? மூளை இருந்தால் ஒரு தடையாவது என்னை பார்க்க வந்திருப்பாயே. முரளி கலகலவென்று சிரித்தான். பேப்பரை நாளாக மடக்கி தூர எறிந்துவிட்டு சித்ராவை தன்பால் இழுத்து கொண்டான். அவள் தன்னை அவனிடமிருந்து விடுவித்து கொண்டு, இந்த வீட்டில் யாருக்குமே மூளை இல்லை என்றாள். 100ல் 1 பேச்சு. மாமா மூளை இல்லாமல் ஒரு நம்பூதிரி செய்தது மாதிரி செய்கிறார். நம்பூதிரி என்ன செய்தான்? ஒரு பணக்கார நம்பூதிரி இருந்தான். ஒரு பிறந்த நாள் விருந்தில் தன்னையும் மீறி வயிறு புடைக்க சாப்பிட்டு விட்டான். தொண்டை வரைக்கும் வந்துவிட்டது. அப்புறம் படுக்கையில் படுத்து கொண்டான், சிரம பரிகாரம் செய்து கொள்ள. அப்போது திடீர்னு ஒரு எண்ணம் தோணித்து. யாருக்கு? நம்பூதிரிக்கா? பின் யாருக்கு? கதையில் வேறு யார் வருகிறார்கள்? எனக்கு கதையை புரிஞ்சுக்கிற சக்தி கூட இல்லை என்கிறதை நானே ஒப்புக்கொண்டு விட்டேனே, சொல்லு. திடீர்னு ஒரு எண்ணம் தோணித்து. இவ்வளவு சாப்பிட்டு தொண்டை வரையில் நிறைந்து விட்டதே, இனிமேல் நமக்கு எப்படி பசிக்கும்னு தோணித்து. சபாஷ் நம்பூதிரி. உஷ், கத்தாதே. 10 நாள் ஜுரத்துல கிடந்திருக்க, இனிமே தனக்கு பசிக்காதுன்னு நம்பூதிரிக்கு ஞானோதயம் பிறந்ததா?
பிறந்ததும் என்ன செய்தான் தெரியுமா? டாக்டர் கிட்ட போய் ஏதாவது டானிக் கேட்டானா? அப்போதுதான் நீ டாக்டராக இல்லையே எப்படி போக முடியும்? அவனுக்கோ இனிமேல் பசியே எடுக்க போறதில்லை. பசியை தீர்க்கத்தானே நிலம் சொத்தும் இருக்கு. பசி எடுக்காதவனுக்கு இனிமேல் சொத்து எதற்கு? ஞானோதயம் கடைசியில் எப்படி முடிந்தது தெரியுமா? தெரியாது. சொத்தை எல்லாம் உடனேயே விற்று ஒரு சத்திரத்தின் பேரிலே எழுதி வச்சான். சபாஷ்! ஆனா கொஞ்சம் கோவிலுக்கு கொடுத்திருக்கலாம். அப்புறம் ரொம்ப சந்தோஷமா தூங்கினான். மறுநாள் காலையில் குளிக்கப் போகிற போது சத்திரத்தை பார்த்து மகிழ்ந்து கொண்டான். குளித்துவிட்டு கோவிலுக்கு போய் திரும்புகிற போதுதான் இனிமேல் தனக்கு என வீடு இல்லை என்ற நினைவு வந்தது. பாவம்! சத்திரத்தின் திண்ணையிலேயே உட்கார்ந்து கொண்டான். அங்கே இருந்து யாரும் விரட்டி விடவில்லையா? கொஞ்சம் கொஞ்சமாக வயிறு பாட ஆரம்பித்தது. முதலில் ஒரு சின்ன வர்ணம், அப்புறம் ஒரு கீர்த்தனை. எப்போதான் பல்லவி ஆரம்பித்தது? சரியா உச்சி வேளையில. வயிறு பாடின பாட்டில் போட்ட தாளத்தில் காது அடைத்து விட்டது. முந்தின நாள் வயிறு நிறைஞ்சிருந்த போது உண்டான ஞானோதயம் எவ்வளவு தூரத்துக்கு அத்தனை சீக்கிரம் தன்னை இழுத்து வந்து விட்டது என்பதை புரிந்து கொண்டான். ஆ, அப்புறம் அப்புறம் என்ன அப்புறம்? அவனுடைய சத்திரம்தானே, அதிலேயே தினமும் சாப்பிட ஆரம்பிச்சான். ஆமாம், என் அப்பாவுக்கு மூளை இல்லைன்னு ஆரம்பிச்சனே, இந்த கதையை எதுக்காக சொன்ன என்று கேட்டான் முரளி. மாமாவுக்கும் நம்பூதிரிக்கும் என்ன வித்தியாசம்? இனிமே பசிக்கவே பசிக்காதுன்னு அவன் நினைச்சான். இனிமே வாழ்றதுக்கு வாழ்க்கையே கிடையாதுன்னு மாமா நினைக்கிறார். ஆனா அந்த நம்பூதிரி சத்திரத்துல சாப்பிட்ட மாதிரி அப்பா உட்கார்ந்து சாப்பிட மாட்டார். உட்காரவும் விடமாட்டார்கள் என்றாள் சித்ரா. ஓ, அவ்வளவு தூரத்துக்கு வந்து விட்டாயா? வீடும் சொத்தும் உன் பெயருக்கு மாறின பிறகு என் அப்பாவையே உள்ளே விடமாட்டாயா? அதை பற்றி என்ன முடிவு எடுத்திருக்கேன் என்கிறதை அப்புறம் சொல்கிறேன். மற்றவர்கள் மூளைகளை பற்றி பேச வேண்டாமா? வேண்டாம். உனக்கு வேண்டாம்னா என்ன? நான் பேசி ஆகணும். மாமிக்கும் மூளை இல்லை. இதுக்கும் உதாரணம் காட்ட ஏதாவது கதை சொல்ல போறியா? மாமிக்கு மூளை இல்லை என்கிறதே ஒரு தனி கதை. நான் சொன்னேன், நாளைக்கு வக்கீல் வந்ததும் வைர நகைகளையும் தங்க நகைகளையும் போட்டுக்கொண்டு உங்களுக்கு முன்னாலேயே நிற்பேன் என்று. அதற்கு அவள் என்ன சொன்னாள் தெரியுமா? அதெல்லாம் இமிட்டேஷன் வைரம், கவரிங் நகைகள்னு சொன்னாளா? அப்படி சொல்லியிருந்தால் உன் அம்மாவுக்கு மூளையும் புத்தியும் இருக்குன்னு சொல்லி இருப்பேனே. இந்த நகையெல்லாம் உன்னுடையதல்ல, என்னுடையது. கோர்ட்டிலே கேஸ் போட்டு வாங்கி கொள்னு சொன்னா. இப்ப சொல்லு, உன் அம்மாவுக்கு மூளை இருக்கா? எனக்கே அது இல்லாத போது நான் எப்படி அவளுக்கு இருக்கிறதா என்று சொல்ல முடியும்? எனக்கே அது இல்லாத போது நான் எப்படி அவளுக்கு இருக்கிறதா என்று சொல்ல முடியும்? உன் மூத்த அண்ணா சங்கரனுக்கு பிறக்கிறப்போ அவரை இலை மாதிரி லேசாக கொஞ்சம் மூளை இருந்திருக்கு. அதனால் தான் ஒரு நல்ல பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டான். ஆனால் அதற்கு அப்புறம் அவரை இலை சருகாகி காற்றிலே பறந்து போயிற்று. பிரத்தியார் பேச்சை புரிந்து கொள்ள முடியாமல் தவித்து இப்போ ஒரு ரூமில் தங்கி இருக்கிறான். இருக்கட்டும், அது அவன் இஷ்டம். ஒரு மரத்திலே இருக்கிற கிளைகளில் ஒரு கிளை தனியாக போகிறதே என்று தன்னைத்தானே ஒடித்து கொண்டு போனால் வாழ முடியுமா? தனிமை என்றைக்குமே பூரணமாக இருக்க முடியாது. இது வேதாந்தம். வாழ்க்கையின் அடிப்படையில் தான் வேதாந்தமே பிறந்திருக்கிறது. வேதாந்தத்துக்கு அப்புறம் வாழ்க்கை தோன்றவில்லை. சபாஷ்! சங்கரனும் கல்யாணியும் இந்த வீட்டுக்கு பழையபடி வர வேண்டும். இந்த வீடு இனி உன்னுடையது. சங்கரனுக்கு இத்தனை நாள் இருந்த உரிமை இனிமேல் கிடையாது. அந்த உரிமையை பற்றி பேச இப்போ உனக்கு உரிமை கிடையாது. உன் சின்ன அண்ணா இருக்கிறானே பாபு, அவனுக்கும் மூளை இல்லை. ஆனால் அவனுக்கு மூளை பிறக்கணும். இனிமேலா? ஆமாம், சரோஜாவை நீயும் நானும் சந்திக்கணும். அவள் ஒரு நல்ல பெண்தானா, அல்லது பணக்கார பிள்ளைகளை மயக்கி பணத்தை சுரண்டும் வர்க்கத்தை சேர்ந்தவளான்னு தெரிந்து கொள்ளணும். நல்ல பெண் என்றால் கல்யாணத்துக்கு உடனடியாக ஏற்பாடு செய்ய வேண்டும். இதையெல்லாம் சொத்து வருகிறது என்கிற திமிரில் நீ செய்ய போகிறாயா? நாங்கள் எல்லோரும் உன் அடிமைகள் என்று நினைப்பா? குடும்பமானம் கண்ணாடி மாதிரி. ஒரு விரிசல், லேசான விரிசல் ஏற்பட்டாலும் கண்ணை உறுத்தும். விரிசலை சரி செய்யவும் முடியாது. அதனால உன் அப்பா, என் மாமா இதையெல்லாம் கவனிக்காமல் பித்துக்குளித்தனமாக ஏதோ செய்வதில் முனைந்திருக்கிறார். அதில் உனக்கு லாபம் தானே? சங்கரனையும் பாபுவையும் கவனித்த பிறகு உன்னை கவனிக்க வேண்டும். அப்போதுதான் கணக்கு நஷ்டத்தில் முடியாமல் இருக்கும். இதுக்கு ஒரு வழி சொல்லு.
சித்ரா சொல்லிவிட்டு கட்டிலில் உட்கார்ந்து கொண்டாள். அவன் கண்ணை மூடிக்கொண்டான். எனக்கு மூளை இல்லை என்று அவன் வாய் முணுமுணுத்தது. திரும்ப திரும்ப அதை ஏன் முணுமுணுக்கிற? உனக்கு மூளை இல்லைதான். இப்போ எனக்கு ஒரு முடிவை சொல்லு என்றாள் சித்ரா. லேசான மூடின கண்களை முரளி இன்னும் இறுக மூடிக்கொண்டானே தவிர திறக்கவில்லை. என்ன முரளி இது? சொல்ல மாட்டாயா? இந்த மரமண்டையில ஒன்னும் தோண மாட்டேன் என்கிறது. நாளைக்கு வக்கீல் வந்து விடுவாரே. எல்லோரும் சொத்து வருகிறது என்றால் குதிப்பார்கள். நீ என்னடா என்றால் அதில் இருந்து ஓட பார்க்கிறாய். நீ ஒரு முட்டாள் முரளி. எனக்கு பணமும் சொத்தும் வேண்டும்தான். ஆனால் இப்படி இல்லை. பின் எப்படி? அவன் கண் திறந்து பார்த்தான். தானமாக இல்லை. இது தானம் இல்லை. என் அப்பாவின் மனசாட்சிப்படி உன் அப்பா கொடுத்துவிட்டு போன பணமும் அதன் மூலம் திரட்டிய பணமும் உன்னுடையதுதான். உன் அப்பாவின் மனசாட்சியை மாற்றணும். அதாவது உன் அப்பா கொடுத்து வைத்தது மட்டும்தான் உனக்கு தேவை, அதுதானே? ஆமாம், அதையும் இப்போ தர வேண்டியதில்லை. என் அப்பா எதற்காக கொடுத்து விட்டு போயிருக்கிறாரோ அதை உன் அப்பா நடத்தி வைக்கும்போது கொடுத்தால் போதும். அது என்றால் எது? உனக்கு தெரிந்ததுதான். ஓ, உன் கல்யாணமா? ஆமாம். அப்படியானால் எல்லாம் சுலபமாக முடிந்துவிடும். எப்படி? இதையெல்லாம் என் அப்பாவிடம் சொல்லு. அவர் மனசாட்சிக்கு இதமாக இருக்கும். அம்மா கூட சந்தோஷப்படுவாள். நான் வந்த அன்றைக்கே மாமி ஒரு வரனை எனக்கு பார்த்தாள், தெரியும் இல்லையா? ஆமாம், ராஜையின் புகுந்த வீட்டு உறவுக்காரன். வயசு 37 38. அதை ஏன் ஞாபகப்படுத்துகிறாய்? என் அம்மா உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தால் பிரச்சனையை முளைக்காது என்று எதிர்பார்த்தாள். அதுதான் தப்பு. அவள் இஷ்டப்படி நான் கல்யாணம் செய்து கொண்டிருந்தால் என் புருஷனும் நானுமாக சேர்ந்து இந்த சொத்தை எல்லாம் பிடுங்கிக் கொண்டிருப்போம். பின் ஏன் இப்போ பிடிவாதம் செய்கிறாய்? பேசாமல் சொத்தை ஆண்டு கொண்டிரு. எங்களுக்கும் அலுத்து போச்சு. உன் பணத்தால் தான் நான் டாக்டர் பட்டம் வாங்கினேன் என்பதை நினைத்து பார்க்கிற போது மனசு வெட்கப்படுகிறது. ஏன் குமட்ட கூட குமட்டுகிறது. பட்டத்தை உதறி எறி. அவ்வளவு ரோஷம் இருந்தால். முரளி கலகலவென்று சிரித்தான். முரளி, திடீரென்று சித்ராவின் குரல் கம்மியது. இந்த குடும்பம் திடீர்னு நொடிச்சு போவதை என்னால் சகிச்சுக்க முடியாது. அதுவும் என்னால் தான் என்பதை எண்ணி பார்க்கிற போது வீட்டை விட்டே ஓடிவிடலாமா என்கிற வேகம் உண்டாகிறது. நீ எங்கே ஓடினால்தான் என்ன? பணம் உன்னை தேடிக்கொண்டு பின்னாலேயே ஓடி வரும். அதை நீ எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும். இந்த குடும்பம் பழையபடி கலகலவென்று இருக்கட்டும். மாமி சிரிக்க வேண்டும், கத்த வேண்டும், தன் திமிரை காட்ட வேண்டும். மாமா நடைப்பிடமாக இல்லாமல் தம்முடைய பிசினஸில் தொடர்ந்து இருக்க வேண்டும். இதையெல்லாம் நான் எப்படி செய்கிறது சித்ரா? எனக்கு ஒரு வழியும் தோன்றவில்லையே. சித்ராவின் முகம் வாடியது. நீ ஹெல்ப் பண்ணுவாய் என்று நினைத்தேன். சொத்தை பறித்து கொள்ள எனக்கு வழி நிறைய தெரியும். ஆனால் அதை உதற வழி தெரியவில்லை. பார்க்க போனால் உதறுவதுதான் சுலபம். ஆனால் உன் கேஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. உன் மாமா சொத்தை எல்லாம் எழுதித்தான் வைப்பேன்னு ஒற்றை காலில் நிற்கிறார். நீ என்னடா என்றால் எனக்கு ஒரு காசும் வேண்டாம் என்கிற. 2 பேரும் பைத்தியக்காரத்தனமான காரியங்களில் ஈடுபட்டிருக்கிறீர்கள். நீ மாமாவின் பைத்தியத்தை ஒழித்து கட்டினால் போதும். 2 பேரையுமே கீழ்ப்பாக்கத்துக்கு அனுப்பிவிட்டு. முரளி முடிக்கவில்லை. சொத்து முழுவதையும் நீ அனுபவிக்கலாம்னு பார்க்கிறையா? முரளி, நான் உன்னோடு பேசினால் அழுகிறதா சிரிக்கிறதான்னு எனக்கே தெரியாமல் போயிடுறது. தயவு செய்து ஒரு வழி சொல்லு. முரளி மீண்டும் வாயை மூடிக்கொண்டான். தூங்காதே. இல்லை, யோசனை செய்கிறேன். அதற்கு கண்ணை மூடிக்கொள்வானேன்? கண்ணை திற. என் உருவம் கண்ணில் பட்டால் சிந்தனை ஓடுறதில்லை, யோசனை உதிக்கிறதில்லை. அப்போ நான் போய் அப்புறமா வரேன். நீ இல்லைன்னா வெறிச்சோடுறது, சிந்தனையே பிறக்காது. இப்போ உன்னைத்தான் கீழ்ப்பாக்கத்துக்கு அனுப்பணும். முரளி பதில் பேசவில்லை. திடீரென்று, சித்ரா, ஒரு ஐடியா என்றான். என்ன? நான் சொல்கிறதை கவனமாக கேள். என் அப்பா தன் இஷ்டம் போல எழுதி வைக்கட்டும். சொத்து பூராவும் உன் பெயருக்கு வரும். அட அனுமந்து, பேசாமல் கேள். சொத்து உன் பெயருக்கு வருமா? அதை அப்படியே திருப்பி என் அப்பா பெயருக்கு மாற்றிவிடு. எப்படி என் ஐடியா? சி, மாமாவை பற்றி இவ்வளவு கேவலமாக எடை போட்டு விட்டாயே. ஏன், என்ன கேவலம்? தனக்கு உரிமை இல்லாத பணம்னு தானே என் பெயருக்கு எழுதி வைக்கிறார். நீதான் அதன் பின் உரிமையை கொடுக்க போகிறாயே. நான் கொடுக்கிறதை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். தானம்னு நினைப்பார். மாட்டார். உன் அப்பா பணத்தை வஞ்சித்து அபகரிக்கணும் என்கிற எண்ணம் தானே நேற்று வரை இருந்திருக்கு. அப்படிப்பட்டவர் தானம்னு ஒதுக்கிவிட மாட்டார். இதை விட நல்ல ஐடியா எந்த மூளையிலும் உதிக்காது. முளையாது. மரமண்டை.
முரளி, நாளைக்கு வக்கீல் வர்றதுக்கு பதிலா 3 மாசமோ 6 மாசமோ பொறுத்து வந்தால், அதற்குள் ஒருவேளை கம்பெனி திவாலாகி சொத்தெல்லாம் போய்விட்டால்? நீ விளையாடாதே முரளி. இப்போ இதற்கு அவசரம் இல்லை என்று மாமாவிடம் கெஞ்சுகிறேன். அவரும் சரின்னு சொல்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அதற்கப்புறம் திடீரென்று சித்ரா நிறுத்தினாள். அப்புறம் கிடைக்கிற 3 மாச அவகாசத்துக்குள் நான் சொன்னதையெல்லாம் நடத்தி விடுவோம். நடத்தி விடுவோம்னு என்னையும் இழுத்துக் கொள்கிறாயா? எதை நடத்துகிறது? முதலில் சங்கரனின் பிரச்சனை, அப்புறம் சரோஜாவின் பிரச்சனை, அப்புறம் என்னுடைய பிரச்சனை தானாகவே தீர்ந்துவிடும். அம்மா சம்மதிக்க மாட்டாள். மாமா சம்மதித்தால் போதும். ட்ரை பண்ணு. என்னுடைய முயற்சியில் நான் வெற்றி பெற நீ வாழ்த்து. எப்படி வாழ்த்துவது? எனக்கு தெரிஞ்ச முறை ஒண்ணுதான். அடுத்த கணம் முரளி சித்ராவை தன்பால் இழுத்து அணைத்து கொண்டான். என்னுடைய பிரச்சனை உன் மூலமாகத்தான் தீரணும் முரளி என்று அவள் வாய் முணுமுணுத்தது. என்னதான் தைரியமாக வெளியே பிரச்சனைகளை தீர்த்து விடுவோம் என்று சித்ரா சொன்னாலும் உள்ளூர பயம் அரித்து கொண்டிருந்தது. எடுத்துக்கொண்ட இரண்டும் தீர்க்க முடியாதவை என்று அவற்றை பற்றி நினைக்கத் தோன்றியது. சங்கரனுடைய மனைவி கல்யாணி மீண்டும் புருஷன் வீட்டுக்கு வர வேண்டுமானால் அதற்கு மாமியின் ஆதரவுதான் தேவை. ஆனால் மாமி தனக்கே உரித்தான பிடிவாதத்தில் கத்த ஆரம்பித்தாள். சித்ரா முரளி போட்டிருக்கும் திட்டம் அவளுக்கு தெரியாது. அப்படியே வெளியிட்டாலும் மாமியார் திட்டத்தின் அடிப்படை நல்லெண்ணத்தையோ அல்லது முடிவின் நன்மைகளையோ எண்ணி பார்க்க தெரியாது. திட்டத்தின் வெற்றியில் முரளியும் சித்ராவும் கல்யாணம் செய்து கொண்டு விடுவார்கள். முரளியே சித்ராவின் சொத்தை எடுத்துக்கொண்டு அவளுடன் தனியாக போய் விடுவான் என்று கூட மாமி நினைக்க ஆரம்பிப்பாள். அந்த நினைவு ஒன்று போதும் அவர்களுடைய ஏற்பாட்டை ஆரம்பத்திலேயே முறியடிக்க. மாமியிடம் திட்டத்தை பற்றி வாய் திறக்கக்கூடாது. ஆனால் கல்யாணி திரும்பி வர அவளுடைய ஆதரவையும் அங்கீகாரத்தையும் பெற வேண்டும். எப்படி? சித்ரா தவித்தாள். தவிப்பினோடே பாபுவின் பிரச்சனை நினைவுக்கு வந்தது. அவள் இதுவரை பார்த்திராத சரோஜாவின் முகம் கண்முன் நிழலாடியது. அவளை உண்மையாகவே பாபு காதலிக்கிறான் என்றால் மாமி எதிர்த்தாலும் கல்யாணத்தை நடத்திவிட முடியும். ஆனால் பாபுவே கல்யாணத்தை விரும்பவில்லை என்றால் என்ன செய்வது? முரளி கூறுவது உண்மை என்றால் பாபு எந்த இடத்திலும் நிற்காமல் எல்லா செடிகளையும் மேயும் ஆடுதான். பாபுவை கட்டி போட்டு நிறுத்துவது சுலபமா என்ன? திமிரும் முரட்டுத்தனமும் அவன் கூட பிறந்தவை. பெற்றோராலேயே அவனை அடக்க முடியவில்லை. அவளால் என்ன செய்ய முடியும்? திடீரென்று ஒரு எண்ணம் முளைத்தது. அன்றே சரோஜாவை அவள் சந்தித்தால் என்ன? இந்த எண்ணம் தோன்றிய மறுகணமே அவளுடைய மனம் சுருங்கியது. ஒரு நல்ல காரியம் செய்து முடிக்க வேண்டும் என்ற வேகத்தில் முன்பு கல்யாணியை சந்தித்தாளே, அது விபரீதத்தில் தான் முடிந்தது. அதே போல இப்போதும் தோல்வியும் ஏமாற்றமும் தான் நேரும் என்று சித்ரா எண்ணினாள். இருந்தாலும் முதலில் தோன்றிய எண்ணம் சரோஜாவை பார்த்து பேச வேண்டும் என்று எழுந்த தீர்மானம் மறையவில்லை. தோல்வியோ வெற்றியோ அவள் அன்றே சரோஜாவை சந்தித்து பேசப் போகிறாள். சித்ரா ஹாலுக்குள் பிரவேசித்து சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டாள். சிந்தனை தொடர எல்லாமே நீண்ட சொப்பனமாக தோன்றியது. தான் இன்னும் மடத்து குளத்திலேயே இருந்து கொண்டு பெரியம்மாவின் வீட்டின் ரேழியில் காலை மடக்கி படுத்தவளாய் கனவு காண்கிறோமோ என்ற சந்தேகம் கூட உண்டாயிற்று. மாமாவின் வீட்டில் சோஃபாவில் அமர்ந்து பிரச்சனைகளை தீர்க்க திட்டங்கள் தீட்டுகிறோம் என்ற உணர்வே அற்றுப்போயிற்று. மடத்துக்குளம், பெரியம்மா வீடு, ரேழி இவையெல்லாம் நினைவில் முட்ட அவள் கண்முன் பார்த்திராத சரோஜா நிற்கவில்லை. மாமாவின் பிள்ளை பாபு தோன்றவில்லை. மாறாக கமலாவும் விஸ்வமும் நின்றார்கள். இந்த கமலாவும் விஸ்வமும் காதலர்கள் என்று சிலருக்குத்தான் தெரியும். 2 பேரும் திருட்டுத்தனமாக மாந்தோப்பிலும் அமராவதி கரையிலும் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொள்வதை கமலாவே சித்ராவிடமும் இன்னும் 1-2 தோழிகளிடமும் சொல்லி இருக்கிறாள். ஒவ்வொரு வாரமும் விஸ்வம் கோயமுத்தூரில் இருந்து மடத்து குளத்துக்கு வந்து விடுவான். அவன் ஏதாவது ஒரு வாரம் வரவில்லை என்றால் அது கமலாவின் போக்கில் இருந்து தெரிந்துவிடும். அன்று அவள் எதிலும் நாட்டம் இல்லாமல் அக்கறை இல்லாமல் தன்னை தானே தின்று கொண்டு ஒடுங்கிக் கொள்வாள். மற்ற பெண்கள் அவளுடைய நிலையை கண்டு பரிதாபப்படாமல் கேலி செய்வார்கள். கமலாவின் ஆத்திரத்தை தூண்டி அழ வைப்பார்கள். சித்ரா ஒருத்திதான் கமலாவை தேற்றுவாள். விஸ்வத்துக்கு ஆபீஸில் ஏதாவது நெருக்கடி இருந்திருக்கும், அதனால் தான் வராமல் இருக்கிறான் என்று சமாதானப்படுத்துவாள்.
அடுத்த வாரம் சித்ரா சொன்ன காரணத்தை தான் விஸ்வம் சொன்னான் என்று கமலா கூறுவாள். இந்த கமலா ஒரு நாள் தேம்பிக் கொண்டே சித்ராவை பார்க்க வந்தாள். அழுகையினூடே அழுகைக்கான காரணத்தையும் சொன்னாள். விஸ்வம் ஈரோடில் பெண் பார்த்து விட்டானாம். பெண்ணையும் பிடித்து விட்டதாம். இனிமேல் தன் வாழ்வு அஸ்தமித்துவிடும். விடிவே பிறக்காது என்ற கமலா ஓவென்று கதறினாள். அவள் அப்படி கதறி அழுது மனதுக்கு ஒரு அமைதி தேடிக்கொள்ளத்தான் வந்தாளே தவிர சித்ராவின் உதவியை நாடியோ அல்லது யோசனை கேட்கவோ வரவில்லை. இன்னும் யாரையும் காதலிக்காத அல்லது கல்யாணம் செய்து கொள்ளாத சித்ராவினால் ஒரு காரியத்தை சாதிக்க முடியும் என்று கமலா நினைக்கவில்லை. ஆனால் சித்ரா கமலாவின் கண்ணீரை துடைத்து நிறுத்த வேண்டியது தன் கடமை என்று தீர்மானித்து விட்டாள். ஒரு நாள் தீபாவளிக்கு முதல் நாள் பிற்பகல் 3 மணி இருக்கும். சித்ரா விஸ்வத்தின் வீட்டுக்கு சென்றாள். விஸ்வத்தின் தகப்பனார் ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர்தான் என்றாலும் பரம்பரை சொத்து உடையவர். அவர் ஊஞ்சலில் உட்கார்ந்து வெற்றிலை சீவல் போட்டு கொண்டிருந்தார். யாரு, சித்ராவா என்றார் அவர். பிறகு தொடர்ந்து, மாமி உள்ளே இருக்கிறாள், போய் பார் என்றார். விஸ்வம் இல்லையா? தோ கூப்பிடுகிறேன், என்ன வேணும் அவன்கிட்ட? பார்க்கணும். சித்ரா துடுக்காக பேசினாள். அவர் கூப்பிட்ட குரலுக்கு உடனேயே மறு குரல் கொடுத்த விஸ்வம் கூடத்துக்கு வந்தான். டே சித்ரா உன்னை தேடிக்கொண்டு வந்திருக்கிறாள், என்னன்னு கேளு என்றார் தகப்பனார். அவன் சித்ராவை பார்த்து விழித்தான். 2 பேரும் ஒரே கிராமத்தில் தான் பிறந்து வளர்ந்திருந்தாலும் பரிச்சயம் இல்லை. விஸ்வத்தின் முகத்தில் திடீரென்று ஒரு பயம் கவ்விவிட்டதை சித்ரா புரிந்து கொண்டாள். அவனுடைய பயமே அவளுக்கு உதவியாக இருந்தது. ஈரோடில் பெண் பார்த்தாச்சாமே என்று சித்ரா ஆரம்பித்தாள். பெரியவர் ஆமாம் என்றார். மாமா, நீங்க கொஞ்சம் பேசாம இருங்கள் என்ற சித்ரா. பெண் எப்படி? விஸ்வத்தை பார்த்து கேட்டாள். விஸ்வம் பதில் சொல்லவில்லை. தந்தையின் முகத்தையும் பார்க்க அஞ்சியவனாக தலை குனிந்தான். அவனுடைய மௌனத்தை கண்ட தந்தை சித்ராவை பார்த்தார். ஏன் அவள் தன் வாயை அடக்கினாள் என்று இன்னும் அவருக்கு புரியவில்லை. ஆனால் விஷயம் ஏதோ இருக்கிறது என்பது மட்டும் தெரிந்தது. சித்ரா விஸ்வத்தின் மௌனத்தை பொருட்படுத்தவில்லை. பெண் ரொம்ப அழகா? கமலாவை விட சிகப்பா? கமலா SSLC தான். நீ பார்த்த பெண் BAயா? இன்னும் விஸ்வம் வாய் திறக்கவில்லை. சித்ரா, நீ சொல்ற கமலா யாரு? நீலகண்டனின் பெண்ணா என்று கேட்டார் விஸ்வத்தின் தகப்பனார். சாட்சாத் நீலகண்டனே தான். நீங்க வாத்தியாராக இருக்கிற ஸ்கூலில் தமிழ் பண்டிதர் சொன்ன சித்ரா அவன் பக்கம் திரும்பினாள். என்ன விஸ்வம், வாயே திறக்க மாட்டேன் என்கிற? அமராவதி கரையிலே கமலாவுடன் 2 வருஷமா வாரா வாரம் பேசி பேசி வாய் வலித்து விட்டதா? ஊஞ்சலில் உட்கார்ந்தவர் திடுக்கிட்டு விழித்தார். நீ என்ன சொல்ற சித்ரா? மாமா, நீங்க என் கூட வந்தா மாந்தோப்பில் ஒரு மாமரத்தையும் ஆற்றங்கரையிலே ஒரு பெரிய பாறாங்கல்லையும் காட்டுகிறேன். அங்கே ஒரு அழுகை குரல் கேட்கும். யார் அழுகிற குரல் தெரியுமா? மாமரமும் பாறாங்கல்லும். உங்க பிள்ளை அதன் கீழேயும் மேலேயும் உட்கார்ந்து கொண்டு நீலகண்டன் பெண்ணோடு. என்னடா இது? சித்ரா கிடைத்த சந்தர்ப்பத்தை நழுவ விடவில்லை. ஒரு பெண் ஒரு ஆணை ஏமாற்றினால் அவனுக்கு வாழ்வு முடியறதில்லை மாமா. ஆனா ஒரு ஆணிடம் பெண் ஏமாந்தால் முடிவை நான் சொல்ல வேண்டாம். உங்க பிள்ளையின் கல்யாணம் ஈரோடிலே நடக்கும். அன்னைக்கு மடத்து குளத்திலே நம்ம கிராமத்தில் ஒரு தற்கொலை நடக்கும். ஜாக்கிரதை. உங்க குடும்பம் ஒரு பெண் பாவத்துக்கு ஆளாக கூடாது சொன்ன சித்ரா விருட்டென்று திரும்பி நடந்தாள். அதன் பின் ஊரில் என்னவெல்லாமோ நடந்தது. ஐப்பசி கடைசியில் நடக்க வேண்டிய கல்யாணம் நின்றது. ஆனால் தை மாதத்தில் முடிந்தது. கமலா தன் வாழ்வு அஸ்தமித்து விட்டது என்று கொஞ்ச நாள் புலம்பினாள். 1 வருடத்துக்கு பின் தமிழ் பண்டிதரான அவளுடைய தகப்பனார் ஊட்டியில் காட்டிலாகாவில் வேலை பார்க்கிற ஒரு பிள்ளைக்கே கமலாவை கல்யாணம் பண்ணி கொடுத்தார். கமலாவும் ஊட்டிக்கு போனாள். அங்கேயே அவளுடைய முதல் குழந்தையும் கால தாமதமின்றி பிறந்தது. சித்ரா திடீரென்று விழித்து கொண்டவளைப் போல் சுற்றுமுற்றும் பார்த்தாள். ஹாலில் ஆள் அரவம் இல்லை. கமலாவின் உருவம்தான் எங்கு பார்த்தாலும் தெரிந்தது. கடிகாரத்தை பார்த்தாள். 4:30. பாபுவின் ஆபீஸ் 5:30 முடியும். முகத்தை கழுவி கொண்டு புறப்படலாம் என்று அவள் குளியல் அறையை நோக்கி சென்றாள். போகும்போதே ஏன் பிறருடைய விஷயங்களில் நாம் தலையிட வேண்டும் என்ற கேள்வி அடிக்கடி எழுந்தது. சித்ரா கண்ணாடியில் தன்னை பார்த்து கொண்டாள்.
கோடம்பாக்கம் நூல் புடவை இருந்த இடத்தில் கத்தரிப்பூ நிறத்தில் மைசூர் சில்க் புடவை பூச்சு தறிகளுடன் பளபளத்தது. துடைத்து விட்டாற் போன்ற முகத்தின் வழுவழுப்பு கண்ணாடியின் வழுவழுப்புடன் போட்டியிட்டது. நெற்றியின் நடுவே ஒரு சின்னஞ்சிறு குங்கும பொட்டு, அதன் கீழ் விரலால் இட்டு கொண்ட விபூதி, காதில் முத்து இழைத்த அணிகள். தோள் பட்டையில் இருந்த நழுவிய புடவையை சரி செய்து கொள்கையில் நெற்றியின் விபூதியை பற்றி மனம் நினைத்தது. அதைத் தொடர்ந்து பெரியம்மாவின் நினைவும் எழுந்தது. பெரியம்மாதான் குங்குமத்துடன் விபூதியையும் இட்டு கொள்ளும் பழக்கத்தை ஏற்படுத்தினாள். சித்ரா, பார்வதி பரமேஸ்வரன் தம்பதி ரூபமா உன்னுடன் எப்போதும் வருவார்கள். விபூதி உன் மனசில் எழக்கூடிய பேய் பிசாசுகளையெல்லாம் விரட்டி உன்னை காப்பாற்றும் என்று அடிக்கடி சொல்வாள். சென்னை நாகரிகத்தில் குங்குமமே அநாகரிகம். சித்ரா விபூதியும் வேறு இட்டு கொள்கிறாள். பார்க்கிறவர்கள் சிரிப்பார்கள். சிரித்தால் சிரிக்கட்டும் என்று தன்னுள்ளேயே அலட்சியமாக முணுமுணுத்த சித்ரா சமையல் அறையை நோக்கி நடந்தாள். விபூதி பிறப்பித்த எண்ணங்களில் பெரியம்மா மட்டும் இன்னும் எஞ்சி நிற்பதை உணர்ந்தாள். அவளால் ஒரு நாளாவது பெரியம்மாவை மறந்து இருக்க முடியாது. அனைத்தும் அடித்தும் வளர்த்தவள் அவள். பழைய கதைகளை சொல்லி பாலும் பழைய சாதமும் ஊட்டியவள். ஒரு வயிற்றில் பிறந்த அவள் இன்னொரு உள்ளத்தின் உணர்ச்சிகளுடன் வாழ்ந்து கடைசியில் வளர்த்த உடம்புதான் தன்னை பெற்றது என்ற பிரம்மை பிறக்கும் அளவுக்கு பெரியம்மா மீது பாசமும் கொண்டு விட்டாள். ஏன் பெரியம்மாவிடமிருந்து இந்த 10 நாட்களாக கடிதமே வரவில்லை என்ற கேள்வி திடீரென்று எழுந்தது. கடைசியாக அவள் முரளி ஜுரத்துடன் படுக்கையில் படுத்த அன்று ஒரு கடிதம் எழுதியிருந்தாள். பெரியம்மாவின் இருமலும் கை கால் பிடிப்பும் எப்படி இருக்கின்றன என்று விசாரித்து கேட்டிருந்தாள். நாட்டு வைத்தியத்தை அமராவதி ஆற்றில் புதைத்துவிட்டு உடுமலைப்பேட்டையில் இங்கிலீஷ் வைத்தியம் பார்த்து கொள்ளும்படி கெஞ்சி கெஞ்சி கேட்டிருந்தாள். ஒன்றுக்கும் இதுவரையில் பதில் இல்லை. ஏன், ஒருவேளை உடம்பில் தள்ளாமை அதிகமாக இருக்குமோ? கேள்வி எழுந்த மறுகணமே யாருக்கு என்ன வந்தாலும் அவளுடைய பெரியம்மாவுக்கு ஏதும் விபரீதம் வராது என்ற நம்பிக்கை உதித்தது. இந்த நம்பிக்கையுடன் அவள் சமையலறையில் பிரவேசித்தாள். காஃபி ரெடி சித்ரா என்ற மணி மறுகணமே, என்ன டீக்கா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்க, வெளியே கிளியே கிளம்ப போகிறையா என்று கேட்டான். சித்ரா மணியை ஒரு கணம் பார்த்தாள். இப்போதெல்லாம் அவன் மீது அவளுக்கு எரிச்சல் பிறப்பதில்லை. வந்த புதிதில் நீ வா போ என்ற ஏக வசனத்தில் பேசியதை கேட்டு சீறிக்கொண்டிருந்தாள். மணி தன்னுடைய வழக்கத்தை அவளுடைய சீரலுக்காக மாற்றிக்கொள்ளவில்லை. அப்படி இருந்தும் எப்படி அவளால் அவனுடன் சுமூகமாக பேச முடிகிறது? காரணம் புரியாதது போல் இருந்தது. அவனும் தன்னை போலவே ஒரு அனாதை என்ற எண்ணம் மனதின் அடித்தளத்தில் இருக்கிறதே, அதுதானோ? மணி டிஃபனையும் காஃபியையும் அவள் முன் வைத்தான். டிஃபனுக்கு நேரமில்லை மணி, காஃபி மட்டும் போதும் என்று கூறி டம்ளரை கையில் எடுத்த சித்ரா, பாபுவின் ஆஃபீஸ் எங்கே இருக்கு என்று கேட்டாள். நேரடியாக பதில் சொல்லாமல் அவன், ஏன் இப்ப அங்க போக போறியா? நீ போய் சேருவதற்குள் அவன் புறப்பட்டு விடுவான் என்றான். இடத்தை சொல்லேன் மணி. ஒரு வாய் காஃபியை குடித்தாள் அவள். ஃபர்ஸ்ட் லைன் பீச்சுக்கு ஆஃபீஸை மாற்றி 10 நாள் தான் ஆச்சு. எத்தனாம் நம்பர் பஸ்? லஸ்ஸில் இருந்து 21. சியில் ஏறி கடைசி வரையில் போகணும். டெர்மினஸில் இறங்கி ரொம்ப நடக்கணுமா? சித்ரா காலி தம்ளரை கீழே வைத்தாள். இல்லை, இறங்கி சுமார் 10 கஜம் திரும்பி நடக்கணும். தாம்சன் இன்ஜினியரிங் கார்ப்பரேஷன்னு பெருசா போர்டு தெரியும். ரொம்ப தேங்க்ஸ் மணி. மாமியோ மாமாவோ வந்து விசாரிச்சா எங்கே போனாள்னு தெரியாதுன்னு சொல்லிவிடு. பொய் சொல்றியா? ஒரு நல்ல காரியத்துக்காக பொய் சொல்றதில் தப்பு இல்லை. பாபுவை பார்க்க போகிறதை விட மட்டமான காரியம் எதுவும் இல்லை என்றான் மணி. சரியாக 5:20க்கு அவள் பாபுவின் காரியாலயத்தை அடைந்தாள். விசாரணை கவுண்டரில் கேட்டபோது பாபு 5 மணிக்கே போய்விட்டதாக தெரிந்தது. சரோஜாவை பார்க்க வேண்டும் என்று சொன்னதும் கவுண்டரில் இருந்த பெண் ஒரு தடவை சித்ராவை ஏறிட்டு பார்த்தாள். நீங்கள் யாரை பார்க்கத்தான் வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டாள் அவள். பாபுதான் இல்லையே, அதனால் என்று இழுத்தாள் சித்ரா. கவுண்டர் பெண் சிரித்தாள். அதனால ஃபியூச்சர் வைஃபை பார்க்க போகிறீர்களா? ஆல்ரைட், வரவழைக்கிறேன், உட்காருங்கள். சித்ரா உட்கார்ந்தாள். சிப்பந்திகள் ஒவ்வொருவராக வெளியேற ஆரம்பித்து விட்டார்கள். இந்த கூட்டத்தில் சித்ராவின் கண் சரோஜாவை தேடியது. இதை புரிந்து கொண்ட கவுண்டர் பெண்,
சரோஜா செக்ஷனில் தான் இருக்கிறாள், இப்போ வரேன்னு சொல்ல சொன்னாள் என்றாள். கூட்டத்தை மறந்து சித்ரா காத்திருந்தாள். எஸ் மேரி என்று திடீரென்று ஒரு குரல் கேட்டது. சித்ரா திடுக்கிட்டு பார்த்தாள். கவுண்டர் பெண். சரோஜ், ஷி வாண்ட்ஸ் டு see you என்றாள். தேங்க்யூ மேரி என்ற சரோஜா சித்ரா உட்கார்ந்திருந்த சோஃபா பக்கம் வந்தாள். என்னையா பார்க்கணும் என்று கேட்டாள். கேட்ட தோரணையிலேயே தன்னை இவள் பார்க்க வந்திருக்க முடியாது என்ற பாவம் தோன்றியது. நீதான் மிஸ்டர் பஞ்சாபகேசனுடைய பெண் என்றால் உன்னைத்தான் பார்க்கணும் என்றாள் சித்ரா. உதடுகளில் புன்னகை அரும்பியது. நான் அவருடைய பெண்தான். நீ யார்? நான் சித்ரா. ஓ சித்ரா, பாபு சொல்லியிருக்கிறார். ஆனா நீ நல்ல பெண் மாதிரி இருக்கியே. பாபு என்னை உன் மனசுல எப்படி ஏத்தி வச்சிருக்கான்னு இப்ப தெரிஞ்சது. அதனால பரவாயில்லை, உன்னுடன் நான் கொஞ்சம் தனியாக பேசணும். எதை பத்தி? எத்தனை நேரம்? ஒரு அரை மணி நேரம். எதை பத்தி? அது பேசுற போது உனக்கே தெரியும். ரொம்ப முக்கியமா? பாபுவை பற்றி. அப்போ முக்கியமாகத்தான் இருக்கும். எங்கே உட்கார்ந்து பேசலாம் என்று கேட்டாள் சித்ரா. ஆபீஸ் 5:30க்கு முடிஞ்சாலும் 6:30 வரை திறந்திருக்கும். விசிட்டர்ஸ் அறை காலியாகத்தான் இருக்கும். வா. சரோஜா முன் நடக்க சித்ரா பின் தொடர்ந்தாள். சரோஜா தான் எதிர்பார்த்தது போல அழகு இல்லை என்ற உண்மை பளிச்சென்று தெரிந்தது. ஆனால் அவள் உடை உடுத்தியிருந்த விதமும் உடம்பை இறுக்கி பிடித்திருந்த அவள் சோழியின் அமைப்பும் பார்க்கிறவர்களின் மனதில் வெறியை தூண்டும் என்று நினைத்தாள். சித்ராவுடன் நின்று பேசும்போது ஷிஃபான் புடவை தோளில் படியாமல் வழிந்து விழுந்து கொண்டே இருந்தது. ஒரு தடவையாவது சரோஜா அதை சரி செய்து கொள்ளவில்லை. மார்பை மூடிக்கொள்ள வேண்டும் என்ற நினைவே இல்லாமல் இருக்கிறாளா? அல்லது அது அவ்வளவு அவசியமாக அவளுக்கு படவில்லையா என்று சித்ராவுக்கு விளங்கவில்லை. ஒரு கதவை திறந்துவிட்டு விளக்கையும் மின்சார விசிறியையும் போட்டாள் சரோஜா. பிறகு உட்காரு சித்ரா என்றாள். சித்ரா ஒரு பிரம்பு நாற்காலியில் உட்கார சரோஜா எதிரே சோஃபாவில் அமர்ந்தாள். இப்ப ஆரம்பி என்றாள். பாபு என்னுடைய மாமாவின் 2வது பிள்ளை. தெரியும், நீ அவருடைய அத்தை பெண். மடத்து குளத்தில் இருந்து வந்திருக்கிறாய். எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணிவிட்டு ஒரு வேலையில் சேர இங்கே வந்தாய். ஆனால் வேலையில் சேரவில்லை. எல்லாம் பாபு சொன்னானா? ஆமாம், உனக்கு ரொம்ப வாய் துடுக்காம், அழகின்னு கர்வமாம், உன் பட்டிக்காட்டுத்தனத்தை மறைக்க தூக்கி எறிஞ்சு பேசுவாயாம், திடீர்னு கோபம் வருமாம். பரவாயில்லையே பாபு, அந்த வீட்டில் முரளிக்கும் மாமாவுக்கும் தான் உன்னை பிடிக்குமாம். ஆனால் எனக்கு எல்லோரையும் பிடிக்கும். அது எனக்கு தெரியாது என்ற சரோஜா. என்ன காரியமாக என்னை பார்க்க வந்திருக்க என்று கேட்டாள். விஷயத்தை எப்படி ஆரம்பிப்பது என்ற சித்ரா தனக்குள் யோசித்தாள். சரோஜா என்கிற பெண் மீது எழுந்த பரிதாபம் பாபுவின் அலட்சிய சுபாவத்தால் பிறந்த பரிதாபம்தான் அவளை இவ்வளவு தூரத்துக்கு இழுத்து வந்திருக்கிறது. அதுவும் திடீரென்று தோன்றிய ஓர் எண்ணத்தினால் தானும் முரளியுமாக வர வேண்டும் என்று இருந்த அவள் தனியாக வந்துவிட்டாள். இதற்கு அவளுடைய மனம் அப்படி அவசரப்பட்டு விட்டது என்றுதான் அர்த்தம். ஆனால் இப்போது அதே மனம் தான் அவசரப்பட்டிருக்க கூடாது என்று அடித்து கொள்கிறது. அவளுடைய பரிதாபத்துக்கோ இரக்கத்துக்கோ சரோஜா அருகதை இல்லாதவள் என்று ஏன் உன் மனம் புத்தி படுகிறது? அவளுடைய நீண்ட நேர மௌனத்தில் சரோஜா பொறுமை இழந்தாள். டைம் ஆகிறது சித்ரா. குரலில் எரிச்சல் பிரதிபலித்தது. சிந்தனையில் இன்னும் லயித்திருந்த சித்ராவை அந்த குரலின் எரிச்சல் தட்டி எழுப்பியது. பாபு உன்னை கல்யாணம் செய்து கொள்வான்னு நீ நம்புறையா? மின்னல் தாக்குவது போல சித்ரா தாக்கினாள். ஆனால் சரோஜாவை எந்த இடியும் மின்னலும் தாக்கவில்லை. ஏன் கேட்கிறாய்? உன்னை அவருக்கு பார்த்து நிச்சயம் செய்திருக்கிறார்களா? பேச்சில் நிதானம் இருந்தாலும் குரலில் அலட்சியம் தொனித்தது. நிச்சயம் செய்ய நான் விடமாட்டேன். ஆனால் பாபு உன்னிடம் உன்னைத்தான் கல்யாணம் செய்து கொள்வேன்னு பீச்சிலோ அல்லது ஊட்டியிலோ உன் கை மீது அடித்து சத்தியம் பண்ணி கொடுத்திருந்தால் அதை நம்பாதே. யூ மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். இதை சொல்றதுக்குத்தான் இங்கே வந்தியா? பாபு அடிக்கடி இந்த மாதிரி சத்தியங்கள் செய்வது வழக்கம். அவன் கூட பிறந்த தம்பியே என்கிட்டே சொல்லி இருக்கிறான். அந்த டாக்டர் பானுவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தப்புறம்தான் உன் கை மேல அடிச்சு சத்தியம் பண்ணினானோ? சரோஜா தனக்கு எதிலும் சளைத்தவள் இல்லை என்பதை கண்டு கொண்டாள் சித்ரா. பானுவும் முரளியும் ஊட்டிக்கு போகவில்லை. மூடு வாயை. நான் மூடுகிறேன் சரோஜா. ஆனால் நீ பாபுவை நம்பினால் என்றைக்கும் வாய் மூடாமல் அழ வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை. எச்சரிக்கையை செய்கிற?
சாமர்த்தியம் இருந்தால் இத்தனை நாளாக அவனை நம் கைக்குள்ளே போட்டு அடைச்சு வச்சுருக்கோம்னு நம்புகிற நீ உடனடியாக கல்யாணத்துக்கு நாள் பார்க்க சொல்லு. பாபு தன் அப்பாவிடம் சரோஜா யார் என்றே தெரியாதென்று சொல்லிவிட்டான். அவரும் அவனை வீட்டை விட்டு வெளியேற உத்தரவு போட்டாகிவிட்டது. நீ அனாவசியமாக எங்கள் விஷயத்தில் தலையிடுகிறாய். உண்மைதான், நான் தலையிடுவது அனாவசியம்தான். ஆனால் உனக்கு நல்லது செய்யணும்னு தான் புறப்பட்டேன். சமூக சேவையா? பேஷ். சரோஜா கொக்கரித்தாள். தப்பு என்னுடையது தான் மிஸ் சரோஜா. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லிவிட்டு போகிறேன். நீ என்றென்றைக்கும் மிஸ் சரோஜாவாகவே இருக்காமல் மிஸ்ஸஸ் சரோஜா பாபுவாக இருக்கணும்னு தான் நான் வந்தேன். எப்போ நீ என்னுடன் ஒத்துழைக்கவில்லையோ அப்போதே உன் மீது இரக்கம் காட்ட தேவையில்லைன்னு நிச்சயம் செய்துவிட்டேன். நான் வரேன். ஒரு தேவதை என் முன்னால் வந்து என் கல்யாணத்தை நடத்தி வைக்கும் என்று நான் நினைக்கவும் இல்லை, ஆசைப்படவும் இல்லை என்றாள் சரோஜா. சித்ரா எழுந்தாள். அவள் வந்த காரியம் எடுத்த எடுப்பிலேயே சுக்கு நூறாக வெடித்து விட்டது. கமலா விஷயத்தில் அவள் பிஞ்சிலே பழுத்தவளைப் போல பேசி தோல்வியை கண்டாள். இப்போதும் ஒரு தோல்வி. இந்த தோல்விகளினால் அவளுக்கு தனிப்பட்ட வகையில் யாதொரு நஷ்டமும் இல்லை. ஆனால் அவளது திட்டம் தோல்வியடைய இந்த ஒரு தோல்வியே அஸ்திவாரமாகிவிடுமே. கடைசியாக ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் போல தோன்றியது சித்ராவுக்கு. சரோஜா, பாபு உன்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான். இப்போதே மானமாக உன்னை காப்பாற்றிக் கொள்வது நல்லது. உன்னுடைய அட்வைஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சித்ரா. நீ போறதுக்கு முன் என்னுடைய அபிப்பிராயத்தையும் கொஞ்சம் கேட்டுவிட்டு போ. சரோஜா இன்னும் சோஃபாவை விட்டு எழுந்திருக்கவில்லை. சித்ரா தான் இதுவரையில் உட்கார்ந்திருந்த பிரம்பு நாற்காலியை பிடித்து கொண்டே நின்றாள். கல்யாணம் என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே ஏற்படுத்தி கொள்ளும் ஓர் ஒப்பந்தம்தான். இந்த ஒப்பந்தம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் தாம்பத்தியம். ஓ அப்படியா? எனக்கு இது புதுசா இருக்கு. கல்யாணம் என்பது வாழ்க்கையை ஆரம்பித்து வைக்கும் புனிதமான சடங்கு என்று நினைத்தேன். கணவன் ஒளி என்றால் மனைவி நிழல் என்று நினைத்தேன். பட்டிக்காட்டுத்தனமான 10ஆம் பசலி எண்ணம். கல்யாணமான பிறகும் கூட மனைவி புருஷனை விவாகரத்து செய்துவிட்டு இன்னொருவனை மணக்கலாம். நீ இந்தியாவில் பிறந்திருக்க கூடாது சரோஜா. பெண்ணுக்கு ஒரே கழுத்து தான் இருக்கு. அதுல ஒரே ஒரு தடவை தான் மஞ்சள் கயிறு கட்ட முடியும்னு நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் எனக்கு என்ன தெரியும்? நான் பட்டிக்காடு 10ஆம் பசலி. ஓ, என் வார்த்தையாலேயே என்னை மடக்குகிறாயா? இதெல்லாம் நான் ஏன் செய்கிறேன் என்று புரிந்து கொண்டிருந்தால் உன்னை நான் இன்டெலிஜென்ட் கேர்ள் என்று கொண்டாடியிருப்பேன். பாவம், உனக்கு புரியவில்லை. நான் ஸ்கூலிலேயே ஆவரேஜ் தான். ஏன் சில பாடங்களில் டல் கூட. ஏன் சொன்னேன் இதெல்லாம்? கல்யாணத்தை பற்றி எல்லாம். கல்யாணமான அப்புறமும் புருஷனை விவாகரத்து செய்து கொள்ளும் அளவுக்கு நாகரிகம் வளர்ந்திருக்கிறப்போ கல்யாணம் ஆவதற்கு முன்னால் அவனை தூக்கி எறிவது கஷ்டமா என்றாள் சரோஜா. அப்படியானால் பாபு என்னை லவ் பண்றார்னு நான் நினைக்கிறேன். அது நீ சொல்கிற மாதிரி இல்லைன்னா நான் அவரை தூக்கி எறிந்து விடுவேன். அவர் என்னை எறிந்து விட இடம் கொடுக்க மாட்டேன். நீ ரொம்ப படிச்சிருக்க சரோஜா. உன் அப்பா நீ எஸ்எஸ்எல்சி படித்து விட்டு டைப்பிங்கும் ஷார்ட் ஹேண்டும் தான் பாஸ் பண்ணி ஸ்டெனோகிராஃபராக இருக்கேன்னு அழுதார். உனக்கு இவ்வளவு முதிர்ச்சியும் விவேகமும் இருக்கு என்கிறதே அவருக்கு தெரியாது போலிருக்கு. என்னப்பாவா அழுதாரா? உனக்கு விஷயமே தெரியாதா? நீயும் பாபுவும் ஊட்டியிலே உல்லாசமாய் இருக்கிறப்போ அவர் என் மாமாவை தேடிக்கொண்டு வந்தார். அவர் கண்ணீர் கண்ணீர் விட்டதை பார்த்தபோது எனக்கு உள்ளோர உன்மேலே இரக்கம் தோணித்து. சொல்லிக்கொண்டே வந்த சித்ரா திடீரென்று நிறுத்தினாள். சரோஜா நிலை குலைந்து போய்விட்டதை கண்டாள். என் அப்பா ஏன் அங்கே வந்தார்? கல்யாணம் என்கிற ஒப்பந்தத்தை சாசனம் செய்ய. உன் மாமா என்ன சொன்னார்? முகத்தை திருப்பிக் கொண்டார். ஆனால் என் மனசு உள்ளூர உனக்காக அழுதது. இப்போ அது எவ்வளவு தப்புன்னு தெரியறது. அப்பாடி பிழைச்சேன். இன்னைக்கே அப்பாவை வான் பண்ணணும். அவர் எதுக்காக இன்னொருத்தர் காலை பிடிச்சு கெஞ்சணும்? பாபு என்னை கல்யாணம் செய்து கொண்டுதான் ஆகணும். அது அவருடைய கடமை. என் அப்பா கெஞ்சுவானேன்? உன்னை பெற்ற தோஷமாக இருக்கும். ஷடப். சித்ரா சிரித்தாள். நான் போய் வருகிறேன் சரோஜா. உன் பாடு தேவலை. பாபு கல்யாணம் செய்து கொள்ளவில்லை என்றாலும் உன் மனசில் வருத்தமோ ஏமாற்றமோ இருக்காது. வேறு யாராவது ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுவார்களா என்று தேடிக்கொண்டு போவ. ஐ விஷ் யூ குட் லக். அடுத்த கணம் சித்ரா அறையை விட்டு வெளியேறினாள். பின்னால் சரோஜா ஏதோ கத்தியதை அவள் பொருட்படுத்தவில்லை. தெருவை அடைந்த போது இதுவரை அனுபவித்தறியாத நிம்மதியும் திருப்தியும் மனதில் நிலவின. நடந்ததை எப்படி சாங்கோ பாங்கமாக முரளியிடம் சொல்வது என்று தனக்குள் சிரித்து கொண்டே அவள் நடந்தாள்.
சித்ரா மனம் தளர்ந்து போனாள். சரோஜாவை சந்தித்திருக்கவே கூடாது என்று அவள் விரும்பினாள். எவ்வளவு ஆர்வமாக அவள் கிளம்பினாள். ஆனால் சரோஜா அவளை புரிந்து கொள்ளவில்லை. சித்ரா எதற்காக தன்னுடைய விஷயங்களில் தலையிட வேண்டும் என்று கேட்காமலேயே கேட்டு விரட்டிவிட்டாள். வீட்டை நோக்கி திரும்புகையில் சித்ராவின் உள்ளத்தில் ஏமாற்றம், வேதனை, கோபம் எல்லாமே வெடித்தன. பாபு தன் விருப்பத்தின்படி சரோஜாவை மனம் புரிந்து கொண்டால் வீட்டில் அமைதி நிலவும். இந்த கல்யாணத்தின் மூலமாகவே சங்கரனுடைய தாம்பத்தியமும் தழைக்கும் என்று அவள் எதிர்பார்த்தாள். எடுத்த எடுப்பிலேயே தோல்வியைத்தான் அவள் அனுபவித்தாள். சரோஜாவின் போக்கும் கொள்கைகளும் சித்ராவுக்கு வெறுப்பை அளித்தன. சரோஜா பாபுவை காதலிக்கவே இல்லை என்பதை அவள் உணர்ந்து கொண்டாள். சரோஜாவின் அகராதியில் காதலுக்கே இடம் இல்லை. அது வெறும் வெளிவேஷம், பசப்பு, ஆடவரை தன் பால் இழுத்து கொள்ள ஆடும் அபிநயம். நேற்று ஒருவனை உதறிவிட்டு இன்று பாபுவுடன் உறவாடும் அவள் நாளைக்கே இன்னொருவனுடன் நெருங்கி பழக ஆரம்பித்து விடுவாள். இப்பேற்பட்ட பெண்கள் இந்த உலகில் வாழத்தான் வேண்டுமா? எவரையுமே சபித்து அறியாத அவளுடைய மனம் சரோஜாவை சபித்தது. பங்களாவின் கேட்டை தாண்டி நடக்கையில் போர்ட்டிகோவிலும் திண்ணையிலும் இருள் கவ்வி கிடப்பதை கண்டாள். சாதாரணமாக 6 மணியில் இருந்து விளக்கு எரியும் வீடு ஏன் இன்று இருட்டாக இருக்கிறது? ஒருவேளை மின்சாரம் தடைப்பட்டிருக்குமோ? கேள்வி தோன்றுகையிலேயே மாடியில் பாபுவின் அறை விளக்கு எரிவது தெரிந்தது. போர்ட்டிகோ வெறிச்சோடியது. ஏன் மாமியின் வெறுப்புதான் காரணமோ? சித்ரா திண்ணையில் ஏறி விளக்குகளை ஏற்றினாள். ஹாலில் ஒரு சோஃபாவில் சிவகாமி உட்கார்ந்திருந்தாள். 3 டியூப் லைட்டுகளில் ஒன்றே ஒன்று மட்டும் எரிந்து கொண்டிருந்தது. சித்ராவை கண்டதும் தலை நிமிர்ந்த சிவகாமி அடுத்த கணமே தலையை தாழ்த்தி கொண்டாள். தன்னை பார்க்கவே மாமிக்கு பிடிக்கவில்லையோ என்று நினைத்த சித்ரா மாமி என்று அழைத்தாள். மாமி வாய் திறக்கவில்லை. சித்ரா அவள் அருகே சோஃபாவில் உட்கார்ந்தாள். மாமி. ம். ஏன் மாமி ஒரு மாதிரியாக இருக்கிறீர்கள்? உன் மாமாவை போய் கேள். நான் இந்த சொத்தெல்லாம் வேணும்னு கேட்கவில்லை மாமி, மாமாவாகத்தான். ஏன் வளவளன்னு பேசுற? நாளைக்கு வக்கீல் வந்து எல்லாவற்றையும் உன் பெயருக்கு எழுதுவான். ராத்திரியே பால் பாயசம் வைத்து சாப்பிடு. நான் ஏதோ ஆத்திரத்தில் உங்களுடைய நகைகளை எல்லாம் கொடுத்து விட வேணும்னு சொன்னேன். நான் மனசார இப்ப சொல்றேன் மாமி. எனக்கு ஒரு குந்து மணி எடை கூட பொன் வேண்டாம். கிடைக்கப் போகிற சொத்தில் நீ வைரமாய் இழைச்சுக்கலாம். எனக்கு சொத்து வேண்டாம் மாமி. சத்தியமா சொல்றேன். எழுதியும் கொடுக்கிறேன். சிவகாமி ஒரு கணம் சித்ராவை உன்னிப்பாக பார்த்தாள். பிறகு மெதுவாக எழுந்தாள். என் கழுத்தில் தாலியை கட்டினவரையே என்னால் நம்ப முடியவில்லை. கேவலம் உன்னையா நான் நம்புவேன்? நீ சூதும் வாதும் தெரியாத பெண் என்று ஆரம்பத்தில் நினைத்ததற்கு நன்றாக காட்டிவிட்டாய் உன் விளையாட்டை. இப்போ முதலை கண்ணீர் வடிக்கிறாய். அவ்வளவும் பசப்பு என்றாள். மாமியுடன் சமாதானம் பேச வேண்டும். தன்னுடைய ஆத்திரத்தை தூண்டும் வகையில் மாமி என்ன பேசினாலும் ஆத்திரப்படக்கூடாது என்றெல்லாம் உறுதி செய்து கொண்டிருந்த சித்ராவுக்கு ஆத்திரம் வந்தது. அவளா சூதும் வாதம் செய்கிறாள்? அவள் வடிப்பது முதலை கண்ணீரா? சித்ராவினால் எதையும் பொறுத்து கொள்ள முடியும். ஆனால் அவளுடைய உள்ளத்தின் நேர்மையையும் வார்த்தைகளின் உண்மையையும் சந்தேகிக்கிறவர்களை அவளால் மன்னிக்கவே முடியாது. ஒரு குடும்பம் தன்னால் சிதறிவிடக்கூடாது. ஒருவரும் மனம் புண்பட்டு புலம்பக்கூடாது என்றெல்லாம் எண்ணி அவளை மாமி வெறுக்கிறாள். கபட நாடகம் ஆடுகிறவள் என்று ஏசுகிறாள். கபட நாடகம் யார் ஆடுகிறார்கள்? 1 மணி நேரத்துக்கு முன்னால் தான் சரோஜாவை சந்தித்திருந்தாள் அவள். அந்த சரோஜா ஆடும் ஆட்டம்தான் கபட நாடகம். சித்ராவின் உடல் திடீரென்று ஒடுங்கியது. கோபம் கண்ணை மூடியது. அவளும் சரோஜாவை போல பாசாங்கு செய்கிறவளா? பசப்பு விளையாட்டு விளையாடுகிறவளா? அடுத்த கணம் மாமி, பகவான் உங்களை படைச்ச போது ஒரு கருவியை மட்டும் உங்க உடம்புல வைக்க மறந்து விட்டான். அதுதான் மூளை என்று சித்ராவிடம் இருந்த வார்த்தைகள் வெடித்தன. மூடிடி வாயை என்று கத்தினாள் மாமி. நான் வாயை மூடுறேன் மாமி, வாயை மூடுறேன். ஆனா ஏன் மூடுறேன் தெரியுமா? உங்களை மாதிரி மற்றவர்களுடைய மனசை புரிந்து கொள்ள சக்தி இல்லாதவர்களுடன் பேசி பிரயோஜனம் இல்லை என்ற ஒரு காரணத்தால் தான். சிவகாமியின் உடல் துடித்தது. கேவலம் நேற்று பிறந்த ஒரு பெண் தன்னை மூளையற்றவள் என்று சொல்லிவிட்டாளே. உன் மமதையும் செருக்கும் அழிவதற்கு ரொம்ப நாள் ஆகாது சித்ரா, ரொம்ப நாள் ஆகாது. அது அழியிற போது நீங்கள் பால் பாயசம் வைத்து சாப்பிடுங்கள். பாலும் சர்க்கரையும் வாங்க கையில் சில்லறை இருந்தால். சி, ஒரு பெண்ணா நீ? மனித ரத்தத்தை குடிக்கிற பேய்.
சிவகாமி வேகமாக திரும்பினாலும் நடையிலும் மிகவும் தளர்ச்சி காணப்பட்டது. அவள் தன்னை மீறி என்ன பேசுகிறோம் என்று தெரியாமலே பேசி ஓய்ந்து விட்டாள் என்று நினைத்தாள் சித்ரா. அந்த நிலையில் மாமி மீது அவளுக்கு கோபமோ ஆத்திரமோ வரவில்லை. இதுவரை உணர்ந்தறியாத பரிவும் பச்சாதாபமும் தான் உண்டாயின. பட்டுப்புடவை சரசரக்க, கழுத்து நிறைய நகைகளுடன், காதிலும் மூக்கிலும் வைரங்கள் ஜொலிக்க, மந்தகாசத்துடன் நடமாடும் மாமி உடலும் மனமும் குன்றி போய்விட்டாள். ஏன், மாமியே தன் மனதில் கற்பனை செய்து கொண்டிருக்கும் ஒரு புது வாழ்க்கைதான். சூரியனுடைய ஒளியையோ, சந்திரனின் நன்மையையோ, தென்றலின் சுகத்தையோ அனுபவிக்க மாட்டோம் என்று மாமி எண்ணின எண்ணங்கள்தான். அவளது இந்த எண்ணங்களை மாற்ற இப்போது சித்ரா ஒருத்தியால் தான் முடியும். ஆனால் அதற்கு மாமியே இடம் கொடுக்க மாட்டேன் என்கிறாளே. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில்